ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் உட்பட 4-5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 6-12 அச்சுகளோடு ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதி அளவில் புதன் பகவானும் உங்களுடைய ராசிநாதனும், 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் உங்களுடைய 2-9 குடையவர் தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி அளவில் உங்களுடைய விரையாதிபதி சூரிய பகவானும், 23ஆம் தேதி அளவில் உங்களுடைய 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறது. இந்த கோச்சார அமைப்புகளில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல எப்போதெல்லாம் குரு வந்து அமர்கிறாரோ 6ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடத்தை அப்படியே கனெக்ட் பண்ணிடுவார். 10ஆம் இடம் உங்களுடைய உத்தியோகம், 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 4ஆம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய சுக சௌகரியங்கள். இந்த அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்படும். வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில். 10ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் அப்படியே நீக்கி இடமாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இருப்பிட மாற்றத்தை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்கான, முன்னேற்றத்திற்கான நல்ல மாற்றங்களாக இருக்கும். கெட்ட மாற்றங்களாக, கூடாத மாற்றங்களாக, தீமை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்காது. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்லபடியாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலை, தொழில் அமைப்புகள் அப்படியே கனெக்ட் பண்ணி இருக்கிறார். உண்மையில சொல்றேன், வேலையில, தொழில, வியாபாரத்துல, உத்தியோகத்துல நல்ல முன்னேற்றமாக போகலாம். கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்கலாம். வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், தட் இஸ் கிறிஸ்டல் கிளியரான பலன். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் தனகாரகர் குருவின் பார்வையில் இருக்கிறது. வருமானத்துக்கு ஒரு குறை இல்லை. ஒரு கதவு அடைபட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும். வருமானம் வந்து கொண்டே இருக்கும். மணி ஃப்ளோ, அதாவது ரொட்டேஷன் மணிக்கு ஒரு குறையும் இருக்காது. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வேலையில், தொழிலில், உத்தியோகத்தில் மாற்றங்களை தருவார். நல்ல மாற்றமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோக உயர்வு, இருப்பிட மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு எல்லாமே நடக்க காத்திருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். திடீர் இடமாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக 13ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்து சூரியனுடைய பார்வையை வாங்குகிற போது நல்லபடியாக பெரும்பாலானவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் 10ஆம் இடம் தானே. 10ஆம் இடம் என்று சொல்கிறப்போ உங்களுடைய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடம் உங்களுடைய வேலை. 2ஆம் இடம் குறிப்பாக உங்களுடைய வருமானம். 2ஆம் இடம் என்று சொல்கிறப்போ உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், குறிப்பாக உங்களுடைய வருமானம். 2ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் உருவாகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 4ஆம் இடம் நல்லபடியாக குருவின் சமசப்தம பார்வையில் இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கல்வி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய நிலையான சொத்துகள், உங்களுடைய வண்டி வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தானே. 4ஆம் இடம் குருவின் பார்வையில் வலுவாக இருக்கிற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம். புதிய வீடு வாசல் வாங்க முடியும், கட்ட முடியும். ஏற்கனவே இருக்கிற வண்டி, வீடு வாகனத்தை பழுது பார்க்க முடியும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும். கல்வியில முன்னேற்றமாக போகலாம். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. 6ஆம் இடம் நேரடியாக குறிச்சுக்குற தொடர்புகளோடு வலிமையாக இருக்கிறது. அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப சுப கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, அப்ப எந்தெந்த விடயங்களில் உஷாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், உங்களுக்கு இப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கண்டகச்சனி 180 டிகிரியில சமசப்தமமாக ராசிய சனி பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்டச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல 5ஆம் இடம் வலு இழந்து நல்லபடியாக 5ஆம் இடத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார்கள். 6ஆம் இடம் மிருகமங்கல யோகம், சிவராஜ யோகம், அதே நேரத்தில் புத ஆதித்ய யோகம், இந்த அமைப்புகளை, யோக அமைப்புகளை அற்புதமாக இருக்கிறது. புதன் சுக்கிரன் சேர்க்கை, அதாவது லட்சுமி நாராயண யோகம்,
சூரியன் குரு தொடர்பு சேர்க்கை வருகிற போது சிவராஜ யோகம், அங்கே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்கிற போது பிருகமங்கல யோகம், சூரியனும் புதனும் சேர்கிற போது புத ஆதித்ய யோகம். யோக அமைப்புகள்ல 6ஆம் இடம் வலிமையாகத்தான் இருக்கிறது, சுபமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் 5ஆம் இடம் பலவீனமாகி 6ஆம் இடம் வலுவடைந்து கண்டக சனி நடந்து இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாவத்து அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் வருவார்கள். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். அதாவது அவரோட தசாபுத்திகளின் அடிப்படையில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமாக போகலாம், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகும், வருமானத்துல ஒரு குறையும் இல்லை, நல்ல திருமண வாய்ப்புகள் ஏற்பட்டு நல்ல குடும்பம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கும். அவயோக தசாபுத்தி நடந்து கண்டகச்சனி நடந்து 6ஆம் இடம் வலுக்கிற போது கடன் வரும், நோய் வரும், எதிரி வரும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை ஒரு தடவை பார்த்து செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்கள் நடப்பதற்கு காத்திருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் வலு குறைந்து 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு. 6ஆம் இடம் வலுக்க கூடாது. 6ஆம் இடம் சுபத்துவமாகத்தான் இருக்கிறது. கண்டச்சனி நடக்கிறது. கண்டச்சனி முடிந்த பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பம். நீண்டகால என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் அதாவது அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வருவதற்கு முன்பாக 1-2 ஆண்டுகளுக்கு முன்பாக இனிக்கக்கூடிய உறவுகள் அறிமுகமாகி அஷ்டமச்சனியிலே ஜென்மச்சனியிலே முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போது உங்களுக்கு கண்டச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டச்சனி முடிந்த பிறகு அடுத்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்துவிடும். இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போது உங்கள் வாழ்க்கைக்குள் வரக்கூடிய அத்தனை உறவுகளோடும் கூடுதல் உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். ஆல்ரெடி 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி, கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், மாற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்கள் என்று சொல்லி 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு இடையில தேவையில்லாத விரிசல்கள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில சூடான விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ராசி லக்கணத்தை 180 டிகிரியில சமசப்தமமாக சனி பார்த்து கொண்டிருக்கிறார். சனி நல்லபடியா ராசியை பார்க்கிற போது, லக்கணத்தை பார்க்கிற போது ஆயுள் கண்டம் இல்லை. அந்த ஒரு நன்மைதான். ஆயுள் கண்டம் இல்லை என்பது மட்டும் சரியாகி விடுமா? சனி ராசியை பார்த்தால் பிடிவாதம் இருக்கும், மனக்குழப்பம், தயக்கம், பயம், பதட்டம், சோர்வு, கலக்கம், கவலை, இது போன்ற அமைப்புகளை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பக்தி பூர்வமாக இருக்க வேண்டும், இறைநிலையோடு தொடர்பில் இருக்க வேண்டும், யோகா செய்வது, தியானம் செய்வது, பக்தியோடு இருப்பது, இது போன்ற அமைப்புகளின் மூலம் கண்டகச்சனியின் அசுப பலன்களில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நல்ல யோக தசாபுத்திகள் உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருந்தால் என்னால் உங்களுக்கு எந்த தீய பலனும் சொல்ல முடியாது. அவயோக தசாபுத்திகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தால் கடன் வரும், நோய் வரும், எதிரி வரும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய தசாபுத்தியை செக் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை அது கோச்சார கிரகங்கள் தீர்மானிக்கவே முடியாது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதோ தசாபுத்திகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். அவயோக தசாபுத்தி நடந்து 6ஆம் இடம் வலிமையாகி கண்டகச்சனி நடந்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். எது எப்படி இருந்தாலும் புதன் வலிமையாக இருக்கிறார், செவ்வாய் வலிமையாக இருக்கிறார், சுக்கிரன் வலிமையாக இருக்கிறார். அதாவது ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, அதாவது இந்த செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகளுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. இணையதளத்திலே யூடியூப் வைத்திருப்பவர்கள் கூடுதல் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. சுக்கிரனுடைய துறை என்று சொல்கிற போது ரெஸ்டாரண்ட், டெக்ஸ்டைல்ஸ், டிராவல்ஸ், வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துவது, சாப்பாட்டு கடை வைத்திருப்பது, துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்கும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், தீயணைப்பு துறையிலே வேலை செய்யக்கூடியவர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட், இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. அவரவர் தசாபுத்திகளின் அடிப்படையில் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டு கன்னியா ராசிக்காரர்களுக்கு பலன்கள் நடக்க காத்திருக்கிறது. நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால் நான் ஒரு தீங்கும் சொல்லவில்லை. அவயோக தசாபுத்தி நடந்தால் ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட், பி அலர்ட், சற்று உஷாராக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.